அனைத்து சாப்பாடு வீரர்களுக்கும் என்ன சாப்பாடுறவங்களும் வணக்கம். இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னாக்க ஆந்திரா அல்ட்ரா ஸ்பைசி கோங்கரா மட்டன். இதை 15 நிமிஷத்துல தண்ணி இல்லாமல் சாப்பிடணும் அப்படிங்கிறது தான் சேலஞ்சு. அதாவது 10 பூரி இருக்குது, 5 பிளேட்டு அந்த ஆந்திரா கோங்கரா மட்டன் இருக்குது. ஆனால் பச்சையாக இருக்குது, பச்சை மிளகா அதெல்லாம் போட்டு அரைச்சி செம்ம காரத்தோட கலக்கி வச்சுக்கிறாங்க. தண்ணி குடிக்காமல் 15 நிமிஷம் சாப்பிட்றதான் போட்டி. வாங்க போட்டிக்குள்ள போவோம். இன்னைக்கு ஒரு வித்தியாசமானது, அதாவது ஆந்திரா அல்ட்ரா ஸ்பைசி கோங்கரா மட்டன், அப்புறம் பூரி. இது என்ன அதே குழம்பா வேற குழம்பா? மட்டன் குழம்பு தனி குழம்பு வேற குழம்பு. மட்டன் தண்ணி குழம்பு புதுசா இப்போதைக்கு பழசு அணி பனானா. கோங்குராவும் பச்சை மிளகாயும் போட்டாக்குது. கோங்குரானா புளிச்சக்கீரை. புளிச்சக்கீரை. சரி, ஸ்டார்ட் பண்ணலாமா? 5 4 3 2 1 நீயே ஸ்டார்ட் பண்ணு. ஸ்டார்ட். எப்படி இது கறி சாப்பிட்றது? ஒன்றா கறி ஃபர்ஸ்ட் சாப்பிட்றீங்க. பச்சை கலர் இருக்குது, இது நல்லா புளிப்பா இருக்குது. வித்தியாசமா இருக்கு. இன்னும் வருது. காரம் தெரியுது. காரம் தெரியல, அதுதான் தெரியும். புளிச்சக்கீரையோட புளிப்பு தெரியுது நல்லா. 2 கறி பூரி கூட நடுவில் வச்சு சுட்டி சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்கு. இது சதையா வேணுமே. நல்லா இருக்குது, இன்னமும் இருக்குது. அது என்ன ருசின்னு சொல்ல தெரியல. புளிச்சக்கீரை, பச்சை மிளகா, கொத்தமல்லி இதெல்லாம் அரைச்சி தனியாக ஊற்றி வணக்கிச்சது. பச்சை பச்சையா இருக்குது. இது முன்ன ஹைதராபாத்தோட அந்த கிரீன் சிக்கன் புதினா கொத்தமல்லி போட்டு செய்கிற மாதிரி இது புளிச்சக்கீரை கறி. புளிச்சக்கீரை கறி, புளிச்சக்கீரை ஆட்டுக்கறி. புளிச்சக்கீரை ஆட்டுக்கறி. புளிச்சக்கீரை ஏற்கனவே நம்ம கோங்குரால பிரியாணி செஞ்சிருக்குது. கோங்குரா பிரியாணி சூப்பராக இருந்தது. அப்படியே இது எலும்பு வச்சுக்கிறது வச்சிருக்காங்க. புளிச்சக்கீரை வாசம் அடிக்குதான். அதுமே இருக்கு. கையில் வச்சு தான் சாப்பிடணுமா? இல்லை, அப்படி சாப்பிட்டா நல்லா இருக்கும். தனியாக சாப்பிட்றதுனால ஓகே. எலும்பு வச்சுட்டு தான் சாப்பிடணும். இன்னைக்கு யுகாதி அப்படின்றனால ஆந்திராவோட ஸ்பெஷல் வச்சாச்சு. தெலுங்கு வருஷ பிறப்பனால தெலுங்கு சாப்பாடு. இது தெலுங்கு சாப்பாடு. எல்லாருக்கும் யுகாதி பண்டிகைன்னு சொல்லிடுவாங்க. அதனால தெலுங்கு சாப்பாடு. யுகாதி வாழ்த்துக்கள். பூரி கூட சாப்பிட்றதுக்கு எப்படி இருக்கு ருசி? நல்லா இருக்குது. ஆனா என்ன சொல்ல தெரியாது, என்ன நல்லா இருக்கு. இப்படி வச்சே சாப்பிட்றேன். குழம்பு வேணாம், அந்த குழம்பு அது வைக்கும்போது குழம்பு இருக்குது. அது கூட கொஞ்சம் லைட்டாக ஊற்றிங்க. அது எப்பயும் போல நம்ம டேஸ்ட்டு. ரெண்டு பூரியும் ஒரு தட்டும் சாப்பிட்றது 4 நிமிஷம் ஆகிடுச்சு. டேஸ்ட் வித்தியாசமாக தான் இருக்குது. இதுமாரி எலும்பு இருக்கக்கூடாது, வெறும் சரியாக இருக்குமா அப்படியே பூரியில் எடுத்து வச்சு சாப்பிடலாம். உள்ள போட்டு இந்த சதையெல்லாம் உள்ள போட்டு பொட்டலம் கட்டி இதான் என்னது ஷவர்மா, பூரி ஷவர்மா ரோல்.
கோங்குரா பூரி ரோல். தண்ணியை சாப்பிட்டு பூரில் வச்சு சாப்பிட்டு நல்லா இருக்குது. பூரி வச்சு சாப்பிட நல்லா இருக்குது. உண்மையிலே தூக்குது காரம். காரம் இருக்குதா? அப்பா ஸ்பைசின்னு நீ சொன்ன நான் என்னமோ நினச்சிட்டேன். இப்போதான் ஸ்பைசி காட்டுது. ஆஹா கபா கபன்னு போடுது. செம ஸ்பைசி ஸ்பைசி ரோல். 5 நிமிஷத்துல தண்ணி இல்லாம சாப்பிட்ற மாதிரி சொல்லி அதே தண்ணி தொடரதே இல்லை, தள்ளி வச்சிடறான். ஸ்டார்ட் பண்ணுறான். ஆனால் உள்ள வரைக்கும் எரியுது. அதான் 8 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா காரம் ஏறுது. காரம் ஃபுல்லாக இருக்குது. நல்ல காரம் கபா கபா கபன்னு ஏறுது. ஒரு இது மறந்துட்டேன் நான். என்ன மேலே ஒரு இதுலையும் பச்சை மிளகா சொறி வச்சு பார்க்கலாம் அப்படின்னு பார்த்து மறந்துட்டேன். இருக்கிற காரம் பார்த்ததுனா நீங்களும் வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது இதேமாரி வித்தியாசமாக என்ன சேலஞ்ச் பண்ணலான்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தண்ணி குடிக்காமல் சாப்பிட்டு பார்க்கறதுன்னு தான் முடியும். லென்ஸில் ஒரு எறும்பு ஒன்று ஓடின்னு தான் வந்துட்டு இருக்கு. சூப்பர் காரம். அல்ட்ரா ஸ்பைஸ். எலும்பு தான். 12 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா ஏப்பம் இருக்கு. 15 நிமிஷம் தண்ணி இல்லாமல் சாப்பிடணுமா? 15 நிமிஷத்துக்குள்ள எல்லாத்தையும் முடிச்சிடணும். தண்ணி இல்லாமல் சாப்பிடணும். எலும்பு முடித்துட்டேன். 13 நிமிஷம். இல்லைம்மா இது கரெக்டாக 14 நிமிஷம் 11 செகண்டில் முடிச்சிருக்காங்க. அதாவது தண்ணி இல்லாமல் அல்ட்ரா ஸ்பைசி ஆந்திராஸ் அல்ட்ரா ஸ்பைசி கோங்குரா மட்டன். ஒரு வழியா ஆந்திராஸ் அல்ட்ரா ஸ்பைசி கோங்குரா மட்டன் தண்ணி இல்லாமல் முடிச்சிட்டான். எல்லாரும் தண்ணி குடிக்கிற சொல்லிட்டு பாருங்க. தண்ணி இல்லாமலே 15 நிமிஷத்தில் முடிக்க சொன்னாங்க. அதுக்கு முன்னே முடிச்சிட்டான். அதாவது காரம்னாலும் காரம் உங்க வீட்டுக்காரன் எங்க வீட்டுக்காரன் இல்லை, எல்லாம் பயங்கர உள்ள பூரா கபா கபன்னு இருக்குது. அதனால கடைசியாக தேன் குடித்தேன். இருந்தாலும் கபா கபன்னு இருக்குது. இருந்தாலும் நான் இந்த கபா கபா போகிற இதை வச்சு தரேன். இந்த கபா கபா இதில் தேன் கொஞ்சம் அப்படியே இருக்கிறதுனால அதையே வச்சுக்குவோம். எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குதா? இந்த மாதிரி ஏதாவது வித்தியாசமான சேலஞ்ச் இருந்தா சொல்லுங்க. ஆமா, இந்த மாதிரி ஏதாவது வித்தியாசமா நீங்க சொல்லுங்க. அடுத்த நான் முயற்சி பண்றேன். அது எனக்கு சாப்பாடு பத்தல. அதாவது இன்னும் கொஞ்சம் நிறைய வச்சிருக்கலாம். அந்த காரத்துக்காக 15 நிமிஷம் முடிக்கணுங்கிறத கொஞ்சம் கம்மியாக வச்சுட்டாங்க. 10 பூரி 5 பிளேட்டு அவ்வளோதான். ஓகே, அதாவது உங்களுக்கு பாருங்க, இது
பஃபலோ கீ, எருமை மாட்டு நெய், இது வந்து பசு நெய், இது உங்களுக்கு தெரிஞ்ச டிஎஸ். இந்த டிஎஸ் வந்து நீங்களே செஞ்சீங்க, செய்ய முடியாதுங்க, செய்யறதுக்கு நேரம் இல்லாத மட்டும் நம்மகிட்ட வாங்கிக்கிங்க. 63 80 80 16 02ங்கிற அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணீங்கன்னாக்கா காலையில் 9:30 மணிக்கு மேலே சாயந்தரம் 6 மணி வரைக்கும் ஃபோன் எடுப்பாங்க. எடுத்து பதில் சொல்லுவாங்க, எப்படின்னு சொல்லி உங்களுக்கு அனுப்பிவிட்டுருவாங்க. நைட்டில் பண்ணாலும் அது மிஸ்டு காலாக இருந்து மறுநாள் காலையில் வந்தோன்னே உங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்பாங்க. நீங்கள் பதில் சொன்னீங்கன்னாக்கா எப்படி வாங்கிடலாம். நீங்கள் மேற்படி அரிசி இருக்குது, எண்ணெய் இருக்குது. அதாவது கோல்டு ப்ரெஸ் தேங்காய் எண்ணெய், கோல்டு ப்ரெஸ் நல்லெண்ணெய், கோல்டு ப்ரெஸ் கடலை எண்ணெய், சுத்தமான கடலை எண்ணெய், வெயிலில் காய வச்சு பதப்படுத்தப்பட்ட எண்ணெய், வெயிலில் காய வச்சு பதப்படுத்தப்பட்டது, பிரிசர்வேட்டிவ் கலக்காத எண்ணெய். தைரியமாக வாங்கலாம். நீங்கள் வாங்கிக்கிங்க. அரிசி வேணாலும் வாங்கிக்கிங்க. கருப்பு கவனி, மாப்பிள்ளை சம்பா இருக்குது, எது வேணாலும் வாங்கிக்கிங்க. மேற்படி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சாப்பாட்டு ராமன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சாப்பாட்டு ராமன். பாய்.